மார்க்க ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிதஅத் என்ற சொல்லை பயன்படுத்திய இடத்தை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த புதிதாக உருவாக்கப்படுற செய்திகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுற இடத்துல எப்படி சொல்றாங்க, இந்த மார்க்கத்திலே அதாவது எதெல்லாம் முஹ்தஸாத்துல் உமூர்களாக புதிய நிகழ்வுகளாக மார்க்கத்திலே ஏற்படுத்தப்படுகிறதோ அவைகள் எல்லாம் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின். இங்க ஒருவர் ஒன்றை ஏற்படுத்தினால் அதற்கு எங்கள்ல எந்த விதமான முன்மாதிரி இல்லை என்றால் அது பித்ஆ. விளங்கிட்டா? பித்ஆண்டா என்ன? முன்மாதிரி இல்லாட்டி நாங்கள் செஞ்சுட்டு போகலாம் தானே. மொழி அர்த்தத்தில் பித்ஆத்ன்றது ஒரு பாரதூரமான விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் அதனால தான் சொல்றாங்க ஃபஇன்ன குல்ல பித்ஆத்தின் தலாலா. இல்லாட்டி அதோட நிறுத்தி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ. நீங்க ஏதாவது உண்டாக்கினீங்கன்னு சொன்னா, அதுக்கு குர்ஆன் சுன்னால எதுவும் இல்லை என்று சொன்னா, வழிமுறை இல்லை என்றா அது பித்ஆத்தோட நிறுத்தி இருந்தா செய்யக்கூடாதுக்கு அர்த்தம் அல்ல. ஏன்னா மொழியில இப்ப பார்த்த அளவுல செய்யக்கூடாதுக்கு அர்த்தம் அல்லது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றா ஃபஇன்ன குல்ல பித்ஆத்தின் தலாலா. ஒவ்வொரு பித்ஆத்துக்களும் வழிகேடுகள். வழிகேடுனா என்ன? நம்ம சரியான வழியை விட்டு தவறியவைகள். ஃபஇன்ன குல்ல தலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே. இங்கதான் நபியவர்கள் பித்அத் என்ற சொல்லை மார்க்க ரீதியான அர்த்தத்தில் என்ன செய்கிறார்கள்? உபயோகப்படுத்துகிறார்கள். அப்ப பித்அத் என்பது அன்றையிலிருந்து எங்களுக்கு என்ன செய்கிறது? மார்க்க அர்த்தத்தில் எங்களுக்கு உபயோகிக்கப்படுத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒருவர் ஒரு விஷயத்தை பாங்குக்கு முன்னால சலவாத் என்ன செய்யறாரு சொல்றாரு. பாங்குக்கு முன்னால சலவாத் சொல்றாரு. பாங்குக்கு முன்னால சலவாத்துக்கு எங்கள்கிட்ட முன்னுதாரணம் இருக்குது. ஆனா பாங்குக்கு முன்னால சலவாத்துக்கு முன்னுதாரணம் இல்லை. முன்னுதாரணம் இல்லைன்ற என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். முன்னுதாரணம் இல்லை என்று சொன்னா யார்கிட்ட இருந்து இதற்கு முன்னுதாரணம் இருக்கணுமோ அவர்கிட்ட முன்னுதாரணம் இல்லாமிக்கிறது. ஆனா நாம பிறந்த காலத்திலேருந்து முன்னுதாரணம் இருக்குது. நம்மளோட முஅத்தின்மார்கள்ட்ட இந்த முன்னுதாரணம் இருக்குது, நமது பள்ளி இமாம்கள்ட்ட இந்த முன்னுதாரணம் இருக்குது, நமது ஊரவர்கள்ட்ட இந்த முன்னுதாரணம் இருக்குது. அவர்களுடைய முன்னுதாரணம் இதுக்கு சரி வராது. ஏன்னா அவர்களும் இதுல முன்னுதாரணம் என்று செஞ்சுக்க நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு வழிகாட்டவில்லை. அப்ப அங்க உதாரணம் இல்லை, அங்க வழிகாட்டல் இல்லை. அந்த அடிப்படையில் பின்னால செஞ்சாங்கன்னா அது என்ன? பித்அத். ஏன்னா அங்க எங்க இருக்கணுமோ அங்க இல்லை. ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரணம் என்று சேர்ந்து அப்ப நம்ம முஅத்தின் இமாமெல்லாம் சொல்லி தான் நிற்கிறாங்க. முன்னுதாரணம் இருக்குது, எங்க இருக்கணுமோ அங்க இல்லை. அது நீங்க 1000 வருஷம் செஞ்சிருந்தாலும் சரி, 1000 வருடங்கள் மக்கா மதீனாவில் நடக்கிறதாக இருந்தாலும் சரி, எங்க முன்னுதாரணம் இருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்னுதாரணம் இருந்திருக்கணும். அப்படி முன்னுதாரணம் இல்லை என்று நிரூபணமாகிவிட்டால் அது 1000 வருஷம் செஞ்சாலும் அது முன்னுதாரணம் இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க புதுசா என்ன செய்றீங்க, அது பித்அத் என்று அதுக்கு அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதான் அந்த அர்த்தத்தில் இது யூஸ் பண்ணப்படுகிறது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமலன் அடிப்படையில் தான் இதை செய்வாங்க. அதனால மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது ரத், அது மறுக்கப்படும். அதை நீங்க வணக்கம் என்று செய்தாலும் கூட அது மறுக்கப்படும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை பித்அத் செய்யலாம் என்பதற்குரிய ஆதாரமா முன் வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அதான் பெரிய ஆச்சரியம். எப்படின்னு சொன்னால் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ. அப்ப ரசூலுல்லாஹ் இங்க ஏற்படுத்துதலை தடை செய்யவில்லை, ஏற்படுத்துதலை தடை செய்யவில்லை. இருக்கிற ஒன்றை ஏற்படுத்தலாம், இருக்கிற ஒன்றை ஏற்படுத்தலாம், இல்லாத ஒன்றை தான் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி என்ன? இருக்கிற ஒன்றை ஏற்படுத்தலாம். ஏற்படுத்துதல் என்றாலே என்ன? புதுசா இருக்கணும். ஏற்படுத்துதல் என்றாலே புதுசா இருக்கணும். எனவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற ஒன்றை நம்ம ஏற்படுத்தலாம், இல்லாத ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது. சலவாத்து இருக்கிற ஒன்று, ஏற்படுத்துதல் பாங்கு முன்னுக்கால. விளங்கிட்டா? சலவாத்து இருக்கிற ஒன்று, ஏற்படுத்துதலுங்க அதானுக்கு முன்னால். அதே போல துஆ இருக்கிற ஒன்று, ஏற்படுத்துதல் தொழுகைக்கு பின்னால். தராவி அந்த இரவு தொழுகை இருக்கிற ஒன்று, ரக்காத்தை கூட்டுறது என்னது? பின்னால். எனவே ஏற்படுத்துதலையும் செய்கிறோம், இருக்கிற ஒன்றை ஏற்படுத்துறோம். எது கூடாது? இல்லாத ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். நான் அதுக்குரிய பதில் என்ன செய்கிறேன் பின்னால் சொல்லுகிறேன். ஆனா ஹாதா இந்த ஹதீஸ் எதுக்கு? நாங்கள் மொழி அர்த்தத்தில் இருக்கிறோம், மார்க்க அர்த்தத்தில் இருக்கிறோம். ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இதெல்லாம் மார்க்க ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த
அதாவது வார்த்தைகள் பிதஅத் என்ற வார்த்தை, முஹ்தஸா என்று யூஸ் பண்ண வார்த்தை, இந்த மாதிரி விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க ரீதியாக அதுக்குரிய அதாவது அந்த தாக்கத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.